இரண்டாவது, முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். இதற்கு பல காரணம் இருக்கிறது. விசேஷமாக 3 விடயங்களை சொல்கிறேன். முஸ்லீமாக இந்த மண்ணுக்கு மேலால் பிறந்து விட்டாலே சோதனை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே. ஒரு மனிதனுடைய சோதனை ஆரம்பிப்பது பிறந்து வளர்ந்து கஷ்டம் வருவதற்கு பின்னால் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய சோதனையும் அவன் பிறக்க முன்னாலே ஆரம்பிக்கிறது, தாயுடைய கருவறைக்குள்ளே. ஒவ்வொரு குழந்தையும் அழுது கொண்டு பிறக்கிறது. காரணம் என்ன? வைத்தியம், உலகம், புத்தி, 1000 லட்சம் காரணங்களை அடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காரணம் லக்ஸஹு ஷைத்தானு லக்ஸதன். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய தலையை எந்த வாசலினால் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவானோ அந்த வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்துபவன் அல்லாஹ். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது, பிறக்க வைப்பவன் அல்லாஹ் என்று சொல்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறக்கின்ற நேரத்தில் குழந்தை ஏன் அழுது கொண்டு பிறக்கிறது தெரியுமா? ஏன் அழுது கொண்டு பிறக்கிறது தெரியுமா? 3 பேர் அழாமல் பிறந்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்த 3 பேர், ஹஜ்ரத் மரியம், ஹஜ்ரத் ஈசா, எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 பேரும் அழாமல் பிறந்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 3 பேரையும் ஷைத்தான் தீண்டவில்லை. லக்ஸஹு ஷைத்தானு லக்ஸதன். மற்ற ஒட்டுமொத்தமான குழந்தைகளும் அழுது கொண்டு பிறப்பதற்குரிய காரணம் ஷைத்தான் ஒரு கிள்ளுதல் கிள்ளி விடுகிறான். சோதனை ஆரம்பிக்கிறது தாயுடைய கருவறைக்குள்ளே. முடிவு சக்கராத் வரைக்கும் சோதனை. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் உண்மை. யதார்த்தத்தை புரிய வேண்டும். மனிதன் சோதிக்கப்படுவான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இந்த சோதனையை பட்டியல் போடுறான் அல்லாஹ். பயத்தை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம். கொஞ்சம் கம்பல கெலியோய பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அல்லாஹ் பாதிக்கப்பட்ட ஊர்களின் கூட எங்களை நிம்மதியா வச்சிருக்கிறான், நிம்மதியா வச்சிருக்கிறான். இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க, தன்னிலவு நிலவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள். என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விளங்குதில்லை. சாதாரணமான பாதிப்பல்ல, பயம் தாண்டவமானது. ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் அல்லவா? டேம் தொடைய போகிறது என்ற ஒரு பொய்யை பரப்பினார்கள் அல்லவா? சொல்கிறார்கள், மஹ்ஷர் மைதானம் தோத்து போய்விட்டதாம். யார் எவர்கள் பூண்டி அடிச்சுக்கொண்டு 3 பேர் வஃபாத். அதில் ஒரு பெண் மிதிபட்டு மௌத்தாகினார். ஒரு ஆலிமுடைய மனைவி, 3 மாத கற்பம். அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சுருண்டு விழுந்தது வைத்தியசாலையில். கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை பட்டினியை கொண்டு சோதிப்பேன். கொஞ்ச நேரம் ஒதுக்கி போங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை பாருங்க. கோடீஸ்வரர் என்னுடைய நண்பர் கொழும்பில் இருக்கிறார். புத்தளத்தை சேர்ந்தவர், மன்னாரை சேர்ந்தவர். 3 நாள் பஸ்ல அவர் ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு எனக்கு தொடர்பு கொண்டார். வெள்ளிக்கிழமை ஏறினது, திங்கக்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஹஜ்ரத், ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது, ஒரு பிடி சாப்பாடு கிடையாது. சொல்கிறாரு, அதுல போகின்ற நேரத்தில் சில கடைகள் மூடி இருந்தது. பசியுடைய அகோரம். பஸ்ஸில் இருக்கிறவர்கள் கடைகளை உடைத்து அந்த பிஸ்கட்டுகளையும் சாமங்களையும் எடுத்து சாப்பிட்டார்கள். சிலர்கள் கொத்துமி அந்த நூடுல்ஸ் இருக்கிறது, அதை உடைத்து பச்சையாக சாப்பிட்டார்கள். பசி. இன்னொரு இடத்துல ஹஜ்ரத் ஒரு இடத்துல நிறுத்தினார்கள். தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பித்து உரித்து உடைத்து சாப்பிட்டார்கள். என்னால் தாங்க முடியல ஹஜ்ரத், அந்த தேங்காய் துண்டு ஒன்றை சாப்பிட்டேன். அந்த தேங்காய் துண்டு ஹலாலா ஹராமா? சுப்ஹானல்லாஹ். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர். ஹஜ்ரத், அன்றைக்கு உணர்ந்தேன், 1 மீட்டர் தண்ணீருடைய பொறுமதியும் 1 பிடி சாப்பாடுடைய பொறுமதியும் ஏழைகள் படுகின்ற கஷ்டத்துடைய அகோரத்தையும் அன்று உணர்ந்தேன் என்றார். பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லாஹ் சொல்றான். நஷ்டம் ஏற்படுத்தி நொஸ்டாக்கி சோதிக்க வேண்டிய தேவை அல்ல. ரப்பு நினைத்தால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். இது சோதனை. வனக்கு சிமினல் அம்வால். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சொத்துக்களை பறித்து சோதிப்பேன். உங்களுடைய உயிர்களை சிலரை பறித்து சோதிப்பேன். இது அல்லாஹ்வுடைய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக முடிக்கிறார். எப்படி தெரியுமா? வபஷிரி ஸாபிரீன். இது போன்ற சோதனையான கட்டங்களில் யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம்.
எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவார்கள். முஸ்லிமாக பிறந்தால் சோதனை. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். மா யுஸீபுல் முஃமின் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மினல் ஹதாயா. முஃமின் வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சோதனையாக இருக்கட்டும், அது கவலையாக இருக்கட்டும், அது பீதியாக இருக்கட்டும், அது பயமாக இருக்கட்டும், அது சஞ்சலமாக இருக்கட்டும், அது நோவினையாக இருக்கட்டும், கடைசியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா. அவன் பாதையிலே நடைபோடுகின்ற நேரத்தில் அவனுடைய காலிலே தேய்க்கின்ற முள்ளு இருக்கிறதே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு நாள் காய்ச்சல், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஒரு நாள் இரவு காய்ச்சலின் காரணமாக அவன் தூக்கத்தை இழந்தான். சஹீஹான ரிவாயத் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த இபாதத்துக்கு அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ்ஜுக்குரிய கூலியை ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ, ஒரு இரவு காய்ச்சலினால் பற்ற அவஸ்தையின் காரணமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவன் காலையை அடைகின்ற நேரத்தில் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதேவியாக ஆகிறான். பாவங்களை மன்னிப்பதற்கு அடுத்த ஒரு காரணத்தை சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதிப்பார். இன்னென்ன அமல் செய்தால் இவனுக்கு இன்னென்ன அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய கலாக்கதில் இருக்கும். சில வேளை இவன் செய்கின்ற பாவத்தினாலும் செய்யாத அமல்களினாலும் அதை அடைய முடியாத நேரத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவன் பாவத்தை மன்னித்து நன்மையை வழங்கி பொறுமையின் மூலமாக அந்த அந்தஸ்தை கொடுக்க சோதிப்பான். இதனால்தான் உலமாக்கள் ஒரு பாயிண்ட் எழுதுவார்கள், அல்லாஹ் சிலர் அடியார்களோட வைத்தியரை போன்று நடப்பான். வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்ய போகிறார், இவருடைய கண்ணுக்கு விளங்குது, வெட்ட போறார், கொத்த போகிறாரு, கண்ணுக்கு முன்னால் விளங்கும். ஆனா வைத்தியர் என்ன செய்கிறார்? இவரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறார், சத்திர சிகிச்சை செய்கிறார், கண்ணுக்கு வேறாக விளங்குது. சொன்னாங்க உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் சில அடியார்களோடு இப்படி நடப்பான். சில சோதனைகள், சில நோய்கள், சில அனர்த்தங்கள், அது வெள்ளத்தினாக இருக்கட்டும், மண் சரிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சில சோதனைகளை கொடுப்பான். எப்படி வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்து அந்த மனிதனை பாதுகாக்க போராடுகிறார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து சொர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுக்க அல்லாஹ் சோதிப்பான். சோதனை. மூணாவது, இதையும் கொஞ்சம் சொல்லத்தான் வேண்டும், செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும். செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, அது எந்த பாவமாக இருக்கட்டும், சிறிய பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், செய்கின்ற நபர் நபியாக இருக்கட்டும், செய்கின்ற இடம் சொர்க்கமாக இருக்கட்டும். ஹஜ்ரத் ஆதம் எங்க தவறு செய்தார்? ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கத்திலே. சொன்னேனே, சிதறத்து முன்தாவுக்கு நேர்மேலாக அங்கதான் அல்லாஹ் ஆதமை வாழ வைத்தான். கியாமத்துடைய நாளையில ஒட்டுமொத்தமான சொர்க்கவாதிகளையும் அந்த சொர்க்கத்துக்கு எடுத்துத்தானாம் அல்லாஹ் தனித்தனி சொர்க்கங்களுக்கு பிரித்து அனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தவறிழைத்தார்கள். அவர்கள் செய்தது கொலையோ வட்டியோ விபச்சாரமோ எதுவும் அல்ல. அல்லாஹ் தடுத்த ஒரே ஒரு கட்டளை, எங்களுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் சின்ன பாவம். அந்த கனியை புசித்தது. அதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆதமும் ஹவ்வாவும் உடுத்திருந்த உடுப்பை கூட கலட்டி நிர்வாணமாக்கி இந்த உலகத்துக்கு 2 திக்குக்கு அல்லாஹ் பிரித்து அனுப்பினான். இந்த ஹதீஸ் சரித்திரத்துக்கு கீழே முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், யாரு கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியை பறிப்பான், அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவான். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. சில பாவங்களை ரசூலுல்லாஹ் திருமியுடைய ரிவாயத்திலே பட்டியல் போட்டார்கள். ஒரே ஹதீஸில் 15 பாவங்களை பட்டியல் போட்டார்கள். அமானித மோசடி நடந்தால், அமானித மோசடி நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு வரும். எப்படி வரணும் என்று வர்ணித்தார்கள் தெரியுமா? நாம் எங்களுடைய பள்ளிகளே பார்க்கின்றோமே தஸ்பீஹ் மணிமாலை, இன்னைக்கு அது குறைந்து விட்டது. இப்ப எல்லாம் மெஷின் வந்து விட்டது. ஒரு காலம் இருந்தது. இப்போது வயது முதிர்ந்தவர்களுடைய கரத்தை பாருங்கள், 24 மணித்தியாலம் அவர்களுடைய கையிலே ஒரு மாலை இருக்கும், தஸ்பீஹ் மாலை என்று சொல்கிறோம். 100 மணிகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? அந்த தஸ்பீஹ் மணிமாலையுடைய கயிறு அறுந்து அந்த கயிறிலே இருக்கக்கூடிய 100 மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி பூமியில விழுமோ, இந்த 15 பாவம் நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு வரும் என்றார்கள். நிறைய வர்ணித்தார்கள். அதில் ஒன்றை சொன்னார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள். இது நான் சொல்றது ஜகாத்தை கொடுக்காதவர்கள் அல்ல, ஜகாத்தை கொடுப்பார்கள், முகம் சுளித்து கொடுப்பார்கள் விருப்பம் இல்லாமல். இந்த மிக பெரும் பாவம் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாவம் என்றார்கள். உம்மா வாப்பாவை வெறுப்பார்கள், நண்பர்களை கண்ணியப்படுத்துவார்கள். சாராயம் போதைப் பொருள் சமூகத்திலே சாதாரணமாக புலங்க ஆரம்பித்தார். மியூசிக் இசை வெளிப்பட ஆரம்பித்தார்.
சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முன்னோர்களை பின்னோர்கள் சபிக்க ஆரம்பித்தால், நல்லவர்களை குறை சொல்ல ஆரம்பித்தால், கடைசியாக எப்படி முடிக்கிறார்கள் தெரியுமா? ஃபல்யர்தகிபு இன்த ذلك ரீஹன் ஹம்ரா, அந்த சமூகத்தை புயல் காற்றை கொண்டு அழிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு எங்க நாட்டில் எத்தனை சோதனையில சிக்கினோம். ஒரு பக்கம் புயல் காற்று, என்னமோ பேர் வைத்து வந்தது. வெள்ளத்தை கொண்டு அழிப்பேன், திருமதியுடைய ரிவாயத். மண் சரிவை ஏற்படுத்தி அழிப்பேன் என்றான் அல்லாஹ், அது தலையுடைய ரிவாயத். எத்தனை ஊரில், எத்தனை பகுதியில் முழு நாடும் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது என்றால் காரணம் மண் சரிவு. இப்ப நானும் நீங்கள் முடிவெடுக்கணும். முஸ்லீமாக இருக்கிறோம் என்கிறதுனால சோதிக்கப்படுகிறோமா, அல்லது நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோமா? முடிக்கல அந்த ஹதீஸை கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாற்றி அல்லாஹ்வுடைய அதாபு வரும். முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பன்றி குரங்குடைய முகமாக ஆக்க மாட்டான் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பாதுகாத்து விட்டது. அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் குரங்கு பன்றியுடைய கல்பாக மாற்றுவான். அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கு பார்க்கிறோம். 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து ரத்தத்தை பாலா கொடுத்து முழு சந்தோஷத்தை கொடுத்து வளர்த்து ஆளாக்கிய சொந்த தாயை 1000 ரூபாவுக்காக வேண்டி வயித்தை கிழித்து கொலை செய்தெடுக்கிறான். என்ன பண்பு? மிருகங்கள்கிட்ட கூட இல்லாத பண்பை கண்ணியமானவர்களே. இதெல்லாம் இந்த ஹதீஸுடைய தாற்பயம். பாவத்தினால் சோதிக்கப்படுவோம். இந்த சோதனை எல்லாம் பாவத்துடைய விபரீதம். எனவே கண்ணியமானவர்களே, இதுக்கு பஜாரில் இருந்து யோசித்து சரி வராது. பள்ளியில் இருந்து சேதங்களை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. இதுக்குரிய தீர்வு என்ன? ஏன் சோதனை வந்தது? எதனால் வந்தது? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நான் இவ்வளவு அனர்த்தத்தை பார்த்தோமே, நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஒரு நோன்பு பிடிச்சு துஆ செய்தோம், ரப்பின் பக்கம் திரும்பினோம், அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தினோம், தஹஜ்ஜுடைய தண்ணீர் வடித்தோம். ரப்பே, நாம் செய்த பாவம் யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் இது போன்ற சோதனையிலிருந்து தப்ப முடியாது ரப்பே. எத்தனை பேர் திரும்பினோம் கண்ணியமானவர்களே? உள்ளத்தை தொட்டு கேட்டு பார்ப்போம். பேசுற நான் எனக்கு சொல்கிறேன், கேட்கிற நீங்கள் சிந்தியுங்கள். இதுக்கு தீர்வு என்ன? வேறு வழி கிடையாது. ரப்பின் பக்கம் திரும்பணும். லா தஷ்தகிலு பித்துஆஇ அலா முலூகிக்கும். அடுத்தவர்களை ஏசுவதில் பேசுவதில் அர்த்தம் கிடையாது. வலாக்கின் இஷ்தகிலு பித்துஆஇ வத்ததர்ருஇ இலல்லாஹ். இது போன்ற சோதனைகளிலிருந்து தப்ப வேண்டுமா? செய்ய வேண்டிய ஒரே வேலை, செய்கின்ற பாவத்தை விடுங்கள், தௌபா செய்யுங்கள், ரப்பின் பக்கம் மீளுங்கள். விமோசனம் அங்கிருக்கிறது.